ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எப்படி கிளைம் பண்ணணும், கிளைம் பண்ணி எப்படி அமௌண்ட் வாங்கணும், அதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இல்ல, கேஷ்லெஸ் இது இல்ல அப்படின்னா எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி கிளைம் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு எல்லாமே நான் டீடைல்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளைம்காக கொடுத்துட்றோம். கரெக்டா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு திருப்பி வேணும்ல. இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஒரு டாக்டரை பார்க்கோம்னா நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், அப்படிதானே? அதுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா support@starhealth.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன மெயில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன் பாருங்க. hi there, I hope you are doing well. நான் உங்ககிட்ட ரீச் பண்றேன். எதுக்காக அப்படின்னா என்னோட ஹெல்த் கேர் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்க கிளைம் பண்றப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அந்த கிளைம் நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல என்கிட்ட அந்த கிளைம் நம்பர் மென்ஷன் பண்ணலன்னா உங்களுக்குன்னு தனியா ஒரு பாலிசி நம்பர் இருக்கும். அந்த பாலிசி நம்பர் இங்க நீங்க மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெயில் அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம். சப்போஸ் உங்களோட மெயில் ஐடி ஏற்கனவே ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி கிடையாது அப்படின்னா இது கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளீஸ் ஆட் திஸ் மெயில் ஐடி அஸ் மை ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு இது டைப் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 2 வெரிஃபிகேஷன் கொஸ்டின் கேட்டுட்டு அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மெயில் ஐடி ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் சிம்பிள் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மெயில் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃப் காப்பியா சென்ட் பண்ணுவாங்க. என்கிட்டயுமே ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட் காப்பியா உங்க கையில கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கஸ்டமர் கேர்ல சொல்லியிருந்தாங்க. நானும் அதே நினைப்புல தான் இருந்தேன். பட் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் காப்பியா தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. ரிட்டன் அங்க உள்ள போற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ரிட்டன் உங்களுக்கு வெளியே வராது. டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே நீங்க பார்த்து கொடுங்க. உங்களுக்கு சப்போஸ் அது வேணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்க ஒரு காப்பி எடுத்துட்டு நீங்க அவங்க கிட்ட கொடுக்கற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஹார்ட் காப்பி கிடைக்காது, சாஃப்ட் காப்பி தான் இந்த மாதிரி கிடைக்கும். அதையுமே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க எனக்கு ஃபைனல் பில் என்ன, ரிப்போர்ட் என்ன, பிரிஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் கொடுத்தாங்க. டிஸ்சார்ஜ் சம்மரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் பண்ண மாதிரியான ரிப்போர்ட்ஸ், பிரேக்கப் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 4-5-6 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட அவங்க பிடிஎஃபா தான் எல்லாத்தையும் எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்காங்களே தவிர்த்து எதையுமே எனக்கு அவங்க நேர்ல கையில தரல. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.